السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحابه المهاجرين أجمعين. ما بعد فقال ما كان في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم. كلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين. وقال الله تعالى في مكان آخر ويحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم عن كل مسلم ومفطر. صدق رسول الله رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரறிஞர் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டி அமர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் மற்றும் இங்கே எப்பொழுதுமே இருக்கின்ற நம் அனைவருக்கும் அல்லாஹ்வை கொண்டாடுகின்ற கணிதத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சொல்லுங்கள் அனைவருக்கும் சலாம் தெரிவித்துள்ளேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி கணிதத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சொல்லுங்கள் இளைஞர்கள். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகிய நற்பண்புகளை கற்றுத்தந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல பழக்கங்களை பிறர் மெச்சக்கூடிய போற்றக்கூடிய விதத்திலான பண்பாடுகளை கற்றுத்தந்திருக்கிறார்கள். இன்றைய இளைஞர்கள் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். தவறான செயல்பாடுகளையும் தவறான பண்பாடுகளையும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தவறான கலாச்சாரத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தம்முடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எத்தனையோ செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக துரிதமாக மரணத்தை தழுவக்கூடிய விதத்திலே அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. எனவே கிடைக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களை சோழர்களே இளைஞர்களே, நாம் இதிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நம்மை சார்ந்தவர்கள், அதாவது நமக்கு நெருக்கமானவங்க சில பேர் தொழுக வரோம், அப்படியே நல்ல விஷயங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறோம், பள்ளியாசலுக்கு வரணும் அப்படி நமக்கு தெரியும். ஆனால் நம்மை தாண்டி எத்தனை பேர் சகோதரர்கள் தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் பார்க்கின்ற போது இது போன்ற தவறுகளிலிருந்து தவறான பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதிலிருந்து அவர்களை தடுக்க வேண்டும். அது நம்முடைய பொறுப்பு. கணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சகோதரர்களே, அதில் குறிப்பாக இன்று பார்க்க போனால் நம்முடைய இளைஞர்கள் போதை கலாச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பல்வேறு ஊர்களிலே உள்ள செய்திகளை பார்க்கின்றோம். அதே போல நாடு நகரங்களிலே உள்ள செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்கின்றோம். அதெல்லாம் நமக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. எவ்வளவோ செய்திகள் அதில் முஸ்லிம் பெயர்களிடம் வராமல் இருப்பதில்லை. போதை பிடிக்கப்பட்டது உட்பட அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் உட்பட எல்லாருமே எல்லா விஷயத்திலையுமே முஸ்லிம்களுடைய பெயர் இருக்கிறது. இது திட்டமிட்ட சதியாக கூட இருக்கலாம். ஆனால் நாம் என்ன செய்யணும்? முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். எப்படியாவது அவர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் வாழுகின்ற பகுதிகளில், முஸ்லிம்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதிகளில், அல்லது இளைஞர்களை வேலை இல்லாமல் இளைஞர்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க, படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. இவர்களை வெகு விரைவாக கவர்ந்து, அதாவது வெகு விதமாக, அதாவது சீக்கிரமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வழி இதுதான் என்பதை காட்டி அவர்களுக்கு ஆசையை ஏற்படுத்தி அப்படி தவறான ஒரு பயன்பாட்டை போதைப் பொருட்களை விற்கவும் அதை பயன்படுத்தவும் தூண்டுகின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். இது மாதிரி பல இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அதில் நம்ம கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் குல்லி முஸ்லிம் முஃபத்தின், அதாவது போதை தரக்கூடிய அதே போல பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள்.
அதாவது மனித உடலுக்கு பலவீனத்தை ஏற்படுத்தும் அல்லது போதையை ஏற்படுத்தும். இது போன்ற பொருட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள் என்ற செய்தி அபூதாவூத் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, இதுல நம்ம இதை விட்டு முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் உடலுக்கு கேடு, மிக சீக்கிரமாக மரணத்தை தழுவுகின்ற நிலை ஏற்படுகிறது. அப்ப அது குறித்து அல்லாஹ் சொல்கின்ற போது வலா தக்துலு அன்ஃபுஸக்கும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, உங்களை நீங்களே கொன்று விடாதீர்கள். அதாவது இது மாதிரி தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு தம்மை தாமே அழித்துக் கொள்வது. அப்ப இது மாதிரி உங்களை நீங்களே கொன்று விடாதீர்கள், நிச்சயமா அல்லாஹ் உங்கள் மீது கருணை உள்ளவனாக இருக்கிறார். அப்ப இந்த மனிதர்கள் மீது அல்லாஹ் கருணை உள்ளவனாக இருக்கிறான், அன்புள்ளவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்மை நாமே கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. இளைஞர்கள் தவறான பழக்கங்களுக்கு ஆட்பட்டு அவர்கள் மிக துரிதமாக மரணத்தை தழுவுகின்ற நிலையை நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் அல்லாஹ் தஆலா மற்றொரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வயுஹில்லு லஹும் த்வையிபாத் வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ். அல்லாஹ் அவர்களுக்கு நல்லவற்றை ஹலாலாக ஆக்கியிருக்கிறார். எதெல்லாம் நல்லவையோ அதெல்லாம் ஹலாலாக ஆக்கியிருக்கிறார், எதெல்லாம் அசிங்கமானவையோ அவற்றையெல்லாம் தடை செய்திருக்கிறார். அப்ப இந்த சமுதாய மக்களுக்கு எதையெல்லாம் அல்லாஹ் தடை செய்திருக்கிறானோ அவை அனைத்துமே மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவை. அதே நேரத்தில் எதையெல்லாம் ஹலாலாக ஆக்கியிருக்கிறானோ அவை அனைத்துமே மனித உடலுக்கு ஆற்றலை தரக்கூடியவை, ஆற்றலையும் சக்தியும் கொடுக்கக்கூடிய. இப்ப பன்றி இறைச்சி ஹராம் என்று சொன்னால் அது பல்வேறு நோய்களை ஏற்படுத்தக்கூடிய புழுக்கள் அதிலே இருக்கிறது, கிருமிகள் இருக்கின்றன. அதனால் அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்று எத்தனையோ பொருட்கள் ஹராமாக ஆக்கப்பட்டவை அனைத்துமே மனிதனுக்கு தீங்கு இணைக்கக்கூடியவை. அப்ப அதை சாப்பிடாம இருக்கிறது தான் மனிதனுக்கு ஆரோக்கியம். அதை மீறி போய் சாப்பிடுவது அல்லது பயன்படுத்துவது அது மனித உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா இது போன்ற பொருட்களை எல்லாம் எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானோ அதெல்லாம் மனிதனுடைய நன்மையை கருதிதான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, அந்த வகையில பார்க்கும்போது குல்லு முஸ்கிரின் ஹராம், எதெல்லாம் போதை தருதோ அவை அனைத்துமே தடை செய்யப்பட்டிருந்தோ. இன்னைக்கு பல்வேறு பேர்கள்ல, அதாவது மது அப்படிங்கிற பேர் இல்லாமல் வேறு வேறு பேர்கள்ல இன்னைக்கு குடிபானங்கள் வருகின்றன. அது போதை தரக்கூடிய, குறைந்த போதை தரக்கூடியதெல்லாம் இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட பொருட்களையும் உண்ணக்கூடிய, அதை பருகக்கூடிய நிலையில் இன்றைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் அவ்வளவு போதை கிடையாது. இதெல்லாம் உடம்புக்கு உற்சாகத்தை கொடுக்கும், உடலுக்கு ஆற்றலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவர்கள் பருகக்கூடிய நிலையை பார்க்கணும். அப்ப இது நிச்சயமாக பல்வேறு பெயர்களிலே உலாவுகின்றன. மதுபானங்கள் உட்பட போதைப் பொருட்கள் எல்லாமே பல்வேறு பெயர்களில் உலாவுகின்றன. எனவே எதெல்லாம் ஒரே வரியில நினைச்சலாம் சொல்லிட்டாங்க, எதெல்லாம் போதை தருமோ அது அனைத்துமே ஹராம். குல்லு முஸ்லிம் ஹராம், எதுலாம் போதை இருக்கிறதோ அவை அனைத்துமே ஹராம். ஒருவேளை நம்ம சாப்பிடக்கூடிய உதாரணமா ஒரு தயிரை 2 நாளுக்கு வச்சுட்டோம், 3 நாள் வச்சு ஒரு வாரம் கழிச்சு அது குடிச்சு போயிருக்குது. அதை கூட இப்ப குடிக்க கூடாது சொன்னா அதுவும் இப்ப போதை தரக்கூடிய பொருளா மாறிடுச்சு. இப்ப இது மாதிரி நாம் உண்ணக்கூடிய பொருளாகவே இருந்தால் அது மாற்றத்தை அடைந்து விட்டால், போதை தரக்கூடிய நிலைக்கு அது மாறிவிட்டால் அதை கூட பருகக்கூடாது, உண்ணக்கூடாது, பருகக்கூடாது. இதுதான் சட்டம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இப்ப அண்மையில ஒரு செய்தி பேப்பர்ல வந்தது. ஒரு செய்தி, ஒரு நட்சத்திர ஹோட்டல், ஒரு ஸ்டார் ஹோட்டல், அதுல அதாவது 18 பேர் பிடிபட்டிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாம் உட்பட 18 பேர் பிடிபட்டிருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, போதை இருந்தான், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, போதை இருந்து அவங்க மாசத்துல 2 நாள் இது மாதிரி எல்லாம் மொத்தமா கூடி ஒரு ரூம் எடுத்து அங்க மொத்தமா எல்லாம் அப்படி போதையை ஏற்றிக்கிட்டு அப்படியே போதை விருந்துல இருப்பாங்க. அப்படி ஈடுபடக்கூடிய நபர்கள் 18 பேர் பிடிபட்டிருக்காங்க. அதுல 5 பேர் முஸ்லீம், 5 பேர் எல்லாம் முகமது அஹமது அப்படின்னு உள்ள பேர் எல்லாம் சென்னையில உள்ளவங்க.
அப்ப இப்படி நம்ம இளைஞர்களை பார்க்கின்ற போது எந்த அளவுக்கு அவர்கள் மோசமாய் கொண்டிருக்கிறார்கள், தவறான வழிகளை சென்று கொண்டிருக்கிறார்கள், பாதை மாறி போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற போது நமக்கு கவலையாக இருக்கிறது. இப்ப இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவான வழியை காட்டுகிறது, ஹலாலானது எது என்பதை காட்டுகிறது, நட்பண்புகள் எது என்பதை காட்டுகிறது, எல்லாம் நமக்கு தெளிவாக இருக்குது. ஆனா அதை பின்பற்றாமல் நம்முடைய இளைஞர்கள் தவறான பாதையில போய் இப்படி சிக்கிக் கொள்கிறார்கள், போதைப் பொருளை சிக்கிக்கிறாங்க. அப்ப இப்படி 5 பேர் சிக்கிக் கொண்டார்கள். 5 பேர் 18 பேர்ல 5 பேர் முஸ்லீம்கள் தான் பாருங்க, எந்த அளவுக்கு எவ்வளவு பேர் அதுல சிக்கி இருக்கிறாங்க நம்ம பாருங்க. அப்ப இதை விற்பனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்களும் இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் இத்தகைய இளைஞர்களை நாம் பார்த்தால் அவர்களுக்கான தனியாக ஒரு வகுப்பு எடுக்கணும், தனியாக அவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும். அவர்களை அந்த பாதையிலிருந்து எப்படியாவது நம்ம அப்புறப்படுத்தி நல்ல பாதைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதுல நிறைய பேர் சிக்கிறாங்க. சொன்னா அதை விற்பனை செய்வதன் மூலம் அவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு ஊட்டுகின்றார்கள். அதனால அதுல போய் சிக்கிறாங்க. அப்ப விற்கக்கூடியவங்க பயன்படுத்தவும் செய்கிறாங்க. அதனால இவர்கள் தடம் மாறி போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். அதே போல காலகாலமா இருந்து வரக்கூடிய புகைப்பிடித்தல், சிகரெட், பீடி, சிகரெட், அதே போல புகையிலை, இவை அனைத்துமே தடை செய்யப்பட்டவை தான். இதெல்லாம் தடை செய்யப்பட்டது. அதாவது நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, என்னங்க இதெல்லாம் சாதாரண பொருள், மக்கள் மத்தியில பரவலா வந்துருச்சு, இன்னைக்கு அவன் போதைப் பொருட்கள் போயிட்டு இருக்கிறான், அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இன்றைய மனிதர்கள் இருக்கின்றனர். ஆனால் ஹராம் என்பது ஹராம் தான். அது எவ்வளவு காலம் வந்தாலும் சரி, அது எவ்வளவு அதிகமான பயன்பாடுகள் வந்துவிட்டாலும் சரி, அது ஹராம் என்பது ஹராம் தான். இல்லைங்க இதெல்லாம் அவ்வளவு போதையெல்லாம் தராது அப்படின்னு போதை தருவதற்காக அல்ல, அது உடம்புக்கு கேடா இல்லையா? அதாவது ஒரு 10 சிகரெட் குடிக்கிறதுனால உனக்கு அவ்வளவு சக்தி கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? பல்வேறு தொல்லைகள் தானே. பீடி சிகரெட் கொடுப்பதனால தொல்லைகள் இருக்குதா இல்லையா? அப்ப அவ்வளவு தொல்லைகளை தரக்கூடிய, உடலுக்கு கேட்டை தரக்கூடிய, ஆரோக்கியத்துக்கு எதிரான பொருட்களை நம்ம கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது. அப்ப அதற்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தடை செய்கிறது. இப்ப இந்த தவறான பழக்கங்களை ஒருவன் எவ்வாறு கற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருத்தன் இருப்பான், அப்ப நண்பர்கள் மூலம் தான் அவன் கெட்டு போறான். 2 பேர் 4 பேர் ஒன்னா சேருவாங்க, சேர்த்து அதுக்கப்புறம் அதுல ஏதாவது ஒருத்தன் தவறான பழக்க உடையவனா இருப்பான், அவன் மீதி உள்ளவர்களை கெடுப்பான். இப்படிதான் இந்த நண்பர்கள் மூலம் தான் நிறைய பேர் கெட்டு போறாங்க. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், அர்ரஜுலு அலா தீனி கலீலிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய நண்பரின் மார்க்கத்தில் இருக்கிறான். எனவே பல்யம்புர் அஹதுக்கும் மையுகாலிலு, எனவே உங்களில் ஒருவர் யாரோடு நட்பு கொள்கிறார் என்பதை கவனித்துக் கொள்ளட்டும் என்று சொல்கிறார். இப்ப நாம யாரோட நட்பு கொள்ளணும்? யார் பள்ளிவாசலுக்கு போய் நல்ல விதமா தொழுகிறாங்க, நல்ல ஒழுக்கமாக இருக்கிறாங்க, அது மாதிரி நபர்களோடு நாம தொடர்பு வச்சுக்கணும். அப்படி இருந்தா வாங்க சொல்ற நேரத்துல வாப்பா தொழுக போறான்னு அவன் நம்மளையும் அழைப்பான், நம்மளும் தொழுக போறோம். ஒரு நல்ல வழியை நோக்கி நம்ம செல்லலாம். ஆனா தவறானவர்களோடு, தவறான பழக்கம் உள்ளவர்களோடு, தவறான பண்பாடு உள்ளவர்களோடு நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டா அவனோட சேர்ந்து நம்மளும் போயிடும். அப்ப அவன் எங்க அழைப்பான்? சினிமா தேட்டருக்கு போகலாம், பப்புக்கு போகலாம், அங்க கிளப்புக்கு போகலாம், இது மாதிரியான பாருக்கு போகலாம்னு சொல்லி தவறான இடங்களுக்கு அவன் அழைப்பான். அப்படி அழைக்கின்ற போது இவனும் சேர்ந்து போவான். நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். குடிச்சு பாரு எல்லாம் சரியாயிடுங்க அப்படின்பா. ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும் அப்படின்போம். இப்படி சொல்லி பழக்கத்தை ஏற்படுத்தி வைப்போம். அப்ப அதுக்கு பிறகு அதுக்கே அவன் அடிமையாக ஆகிவிடுவான். இப்படிதான் நண்பர்கள் கூடதான் என்று கெட்டு போகின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நாம் யாரோடு சேர்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் யாரோடு சேர்க்கிறார்கள், யாரோடு சேர்ந்து வேலைக்கு போறாங்க, யாரோடு சேர்ந்து விளையாடுறாங்க, யாரோடு சேர்ந்து உறவாடுகிறார்கள், யாரோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள், இதையெல்லாம் கவனிக்க வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி தவறான பழக்கங்களை அவர்கள் பழகிக் கொள்கிறார். இந்த தவறான பழக்கங்கள், போதைப் பொருட்கள் இவற்றையெல்லாம் பயன்படுத்துவதன் காரணமாக மனித உடலுக்கு அது ஆரோக்கியத்தை கெடுத்து விடுகிறது, அவனுடைய உடலுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து விடுகிறது. அப்ப இது
நன்றாக அல்லாஹ்வை நம்ம வணங்கணும் தொழுகணும் அப்படிங்கிறது அப்படி ஈடுபடுவது கிடையாது. நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப இந்த ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்வதற்கு என்னென்ன இருக்குதோ அதை செய்கின்றார். நல்ல விதமாக நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டும் என்பது இல்லாமல் வாய்க்கு ருசியா எது இருக்குதோ அப்படின்னு சொல்லி அது எப்படி தயார் செய்யப்பட்ட நல்ல இருந்தாலும் பரவாயில்ல, வாய்க்கு ருசியா இருக்குதா நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கண்ட நேரங்களில் கண்டதை சாப்பிடுவது அதன் மூலமாகவும் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்வது. இரண்டாவது ஓய்வு நேரங்களில் நல்ல விதமாக பயன்படுத்தி திக்ர் செய்வது, குர்ஆன் ஓதுவது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது, நூல்களை படிப்பது, இப்படியாக அந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்துவதற்கு எத்தனையோ வழிமுறை இருக்கு. ஆனா அதெல்லாம் இல்லாம தவறான காட்சிகளை பார்ப்பது அல்லது சண்டை போடுவது, வம்பிழுப்பது, அரட்டை அடிப்பது, இப்படி தவறான காரியங்கள்ல நம்முடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஓய்வு நேரத்துக்கு பிறகு, அதாவது ஓய்வு காலத்துக்கு பிறகு குர்ஆனை புதிதாக அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சில பேர் ஹாஃபில் கூட ஆயிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தவறான வழியிலே அல்லது வீணான வழிகளிலே தம்முடைய நேரத்தை செலவழிக்கக்கூடிய மக்கள் இருக்கின்றனர். எனவே இந்த இரண்டையும், ஆரோக்கியம், ஓய்வு, இந்த இரண்டுடைய வெகுமதி என்ன, இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது அதை இழக்கின்ற போதுதான் தெரியும். ஆரோக்கியத்தை இழந்துட்டு மருத்துவமனையில படுக்கையில கிடக்கும் போதுதான் அந்த வலி தெரியும், வேதனை தெரியும். மற்றவர்களை போல நம்ம செயல்பட முடியலையே, இன்னைக்கு நம்ம மருத்துவமனையில பெட்ல படுத்து கிடக்கிறோமே, செயல்பட முடியலையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய நிலை வரும்போதுதான் அவன் உணர்வான். ஆரோக்கியத்தை நம்ம சரியா பயன்படுத்தாம விட்டுட்டோம், அல்லது உடலை சரியான முறையில் பயன்படுத்தாம அதை பேணி காக்காம தவறான பொருட்களை எல்லாம் சாப்பிட்டு இன்னைக்கு உடலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்க வருந்துவான். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இது போன்ற தவறான பழக்க வழக்கங்களை நம்ம ஈடுபட்டு விடக்கூடாது. இரண்டாவது, இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது, பீடி, சிகரெட்டு, புகையிலை, இவற்றையெல்லாம் பயன்படுத்துவது காரணமாக மனித ஆரோக்கியம் கெடுவது மட்டுமல்ல, இரண்டாவது அவனுடைய பொருளாதாரத்துக்கு எதிரானது. அவனுக்கு தேவையில்லாம காசை வீண் விரைவு செய்கிறான். காசு நல்ல ஆரோக்கியமான பொருட்களை உடலுக்கு ஊட்டத்தை தரக்கூடிய பொருட்களை சாப்பிடாம உடலுக்கு எது கேடு விளைவிக்குதோ அத்தகைய பொருட்களை சாப்பிட்டு தன்னுடைய பணத்தையும் வீணடிக்கிறோம். அப்ப இந்த இது மாதிரி தேவையில்லாத செலவுகளை எடுத்து விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா மிக கடுமையாக எச்சரிக்கிறான். வலாத்து மத்தியில் தபுகிறார், நீங்கள் விரயம் செய்யாதீர்கள். இன்னல் முபதீரின கானு இஹ்வான ஷயாத்தீன். இது மாதிரி விரயம் செய்யக்கூடியவர், காசு பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதித்து அதை விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்றார். அப்ப நம்ம பீடி, சிகரெட் உள்ளிட்ட இது மாதிரி போதைப் பொருட்களுக்கு செலவு செய்கிறோம் சொன்னா ஒருத்தன் தன்னுடைய பொருளாதாரத்தையும் வீணடிக்கிறான், உடல் ஆரோக்கியத்தையும் கெடுத்துக் கொள்கிறான், இரண்டாவது பொருளாதாரத்தையும் வீணடிக்கிறான். அப்ப இந்த இது போன்ற நிலையில் இருந்து அல்லாஹ் தஆலா எச்சரிக்கக்கூடிய இந்த எச்சரிக்கையிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்ம அதுல ரொம்ப நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இப்படி நம்ம பார்க்கின்ற போது அடுத்தது மூன்றாவது ஒரு விஷயம், ஒருவேளை அதாவது பீடி, சிகரெட், அதே போல புகையிலை பயன்படுத்தக்கூடியவங்க தொழுகையாளியாகவும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் மற்றவர்களுக்கு நோவினை கொடுக்கிறார்கள் என்பதையும் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன நோவினை? பீடி, சிகரெட் குடிக்கும் போது மற்றவங்களுக்கு அது பரவுது, அந்த கெட்ட காற்றை அதை மற்றவர்கள் சுவாசிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இது ஒன்று. இரண்டாவது, பள்ளிவாசல்ல தொழுகின்ற போது எப்படி அவர்கள் அந்த இடையூறை தொல்லையை அனுபவிக்கிறார்கள்னா, இந்த சஜிதா நேரத்துல தான் அதை நம்ம பார்க்க முடியும். சஜிதா நேரத்துல பக்கத்துல ஒரு பீடி, சிகரெட் குடிக்கிறவர் ஒருத்தர் வந்துட்டானா போதும், சுமார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மூச்சு காற்றெல்லாம் நம்மகிட்ட வந்து அப்படியே ரொம்ப அப்படியே பேட்ஸ் மேல துர்நாற்றம் அடி. அந்த நேரத்தில் நம்ம ஒழுங்கா ஓத முடியாது, தொழுகையே கெட்டு போயிடும். அப்ப இது மாதிரி நம்ம தொல்லையை அனுபவிக்கிறோம். இவங்க பீடி, சிகரெட் குடிக்கிறதுனால மற்றவங்க அவருக்கும் தொல்லை, மற்றவங்களுக்கும் தொல்லை. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னல் மலாயிகா ததஅத்தா மிம்மா யதஅத்தா மின்ஹு பனு ஆதம். இந்த மனிதர்கள் எப்படி சிரமத்துக்கு உள்ளாகிறார்களோ அதுபோல மலக்குகளும் சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள்.
சமைத்து சாப்பிடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. மற்றொரு இடத்துல சொல்றாங்க, மன் அக்கல் பசல வல்தௌம வல் குர்ராத பலா யகுர்பன மஸ்ஜிதனா. யார் வந்து இந்த வெங்காயம், பூண்டு, சீமை பூண்டு இது போன்ற பொருட்களை சாப்பிடுகிறார்களோ அவர்கள் நம்முடைய மஸ்ஜிதை நெருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. மஸ்ஜிதுக்கு வர வேண்டாம். சில பேர் சாப்பிட்டுட்டு அல்லது அரைகுறையா ஒதுக்கு செஞ்சுட்டு பீடிச்சு குடிச்சிட்டு சிகரெட் குடிச்சிட்டு அப்படியே வருவாங்க. அரைகுறையா வாயை கழுவிட்டு வருவாங்க. அப்ப அவங்கெல்லாம் வந்து தொல்லை கொடுக்கக்கூடியவர். பக்கத்துல உள்ளவங்களுக்கு மட்டுமல்ல, மலக்குகளுக்கும் தொல்லை கொடுக்கக்கூடியவர். அப்ப அப்படிப்பட்டவங்க நம்முடைய மஸ்ஜிதை நெருங்க வேண்டாம் என்று சொல்கிறார். அப்ப ஒரு மூமினை பொறுத்தவரை அவர் எப்போதுமே சுத்தமாக இருப்பார், சுத்தத்தை பேணுவார், வாயை வந்து தூய்மையாக வைத்துக் கொள்வார். அப்ப அது குறித்து மிஸ்வாக் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது அது வந்து வாயை தூய்மைப்படுத்துகிறது, இறைவனுடைய திருப்தியை பெற்று தருகிறது என்று சொல்கிறார். நம்ம வந்து அடிக்கடி வந்து மிஸ்வாக் செய்யணும், வாயை சுத்தமா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய திருப்தியை பெற்று தருகிறது. ஆனா இப்படி தவறான பழக்கவழக்கங்களுக்கு ஈடுபட்டு தவறான போதைப் பொருட்களை பயன்படுத்திவிட்டு அதுக்கு பிறகு வந்து அவங்க தொழுவதன் காரணமாக அவர்களுக்கு தொல்லை, மற்றவங்களுக்கு தொல்லை, வழக்குகளுக்கும் தொல்லை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பிரிவுகளே, எதுவாக இருந்தாலும் சரி, போதை தரக்கூடிய எந்த பொருளாக சொல்றது, உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் நம்ம பயன்படுத்தவே கூடாது. பீடி, சிகரெட், புகையிலை உட்பட எதுவாக இருந்தாலும் பல்வேறு விதமான பாக்குகள் இருக்குது. போதை தரக்கூடிய பாக்குகள் உட்பட பல்வேறு பாக்குகள், அதையெல்லாம் வாயில போட்டு அப்படியே மென்னுக்கிட்டே இருக்கிறது. இப்படியெல்லாம் இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அதெல்லாம் வந்து முற்றிலுமாக நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் நம்ம பார்க்கிறோம், இளைஞர்களுடைய பண்பாடுகளை நம்ம பார்க்கும்போது அசிங்கமா இருக்கு. தோற்றம் வந்து அசிங்கமா இருக்கு. அதாவது முடியை வந்து எப்படி வெட்டணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் வழிகாட்டிட்டாங்க, முடி வெட்டுறதுக்கும் வழிகாட்டிட்டாங்க. அப்ப சில பேர் வந்து முடி அறகுறையுமா அல்லது ஒரு பக்கம் வெட்டிட்டு ஒரு பக்கமா, இது மாதிரி மிக கந்தர்வ கோலமாக, பார்க்கவே அசிங்கமாக, அலங்கோலமாக முடி வெட்டி கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார். நஹானில் கஸை, ஒரு பக்கம் வெட்டிட்டு ஒரு பக்கம் வெட்டுறது, இது மாதிரியான முடியை வெட்டிக் கொள்வது, சிறைத்துக் கொள்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். அப்ப முடி வெட்டுறதுல கூட எல்லாத்தையும் ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும். இப்படி எல்லாவற்றையும் அதே போல இன்னைக்கு மற்றவர்கள், அதாவது முஸ்லீம் அல்லாத இளைஞர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த காப்பு, செயின், அதுக்கப்புறம் கையில கட்டிக்கிறது, இது மாதிரி எல்லாமே முஸ்லீம் இளைஞர்களும் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா கழுத்துல செயின் தொங்குது, கையில ஒரு பிரேஸ்லெட், இது மாதிரி இளைஞர்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்துமே தடை செய்யப்பட்டவை. எனவே இதெல்லாம் வந்து நமக்கு கிடையாது, எல்லாம் வந்து மற்றவர்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகைய வழிமுறைகளை நமக்கு காட்டவில்லை. அதே போல இன்றைக்கு பெண்களை நம்ம பார்க்கின்ற போது ஆண்கள் அணியக்கூடிய ஆடைகள், அதே போல அதாவது உடல் உறுப்புகள் தெரியக்கூடிய விதத்திலான ஆடைகள் அல்லது உடல் உறுப்புகளை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஆடைகள், இது போன்ற ஆடைகளை அணிகின்றார் இலங்கைகளை நம்ம பார்க்கணும். அப்ப அவங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். ஆண்களை போல பெண்கள், பெண்களை போல ஆண்கள், இது மாதிரி ஆடை விஷயங்களிலும் இருக்கக்கூடாது, அணியக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருகிறார். அதை பத்தி ஒரு ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல தெளிவா சொல்றாங்க, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜால் பின் நிசா வல் முத்தஷப்பிஹாத் மினன் நிசா பில் ரிஜால். ஆண்கள் அணியக்கூடிய ஆடை, அது பெண்களை போன்ற ஆடையை ஆண்கள் அணிவது, பெண்களை போன்ற ஆடையை ஆண்கள் அணிவது, அதே போல ஆண்கள் போன்ற ஆடையை பெண்கள் அணிவது. இப்படிப்பட்டவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள், அல்லாஹ்வின் தூதர் சபித்திருக்கிறார்கள். அப்படி ஆடைகள் அணியக்கூடாது. இது மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம பார்க்கின்ற போது போதையிலிருந்து, குடிப்பழக்கத்திலிருந்து எல்லாவற்றையும் இன்றைய இளைஞர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றிலிருந்து நாம் முற்றிலுமாக விலகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை பேணி வாழ்ந்தால் இவ்வுலகிலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி. எனவே அத்தகைய நிலையை நாம் அனைவருக்கும் தருவானாக, நம்முடைய இளைஞர்களுக்கும் தருவானாக. நம்ம வந்து யாரை பார்க்கிறோமோ அது போன்ற நிலையில அவர்களுக்கு உபதேசம் செய்து நல்லுரை சொல்லி அவர்களை திருத்தி அவர்களும் நல்ல விதமாக நம்மோடு சொர்க்கத்துக்கு வரக்கூடிய நிலையை அல்லாஹ் தஆலா உண்டாக்குவானாக. வாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
வபரகாத்துஹு.